காலையிலேயே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒரு போஸ்டர் வந்திருந்துச்சு. யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார் அம்மான்னு சொல்லி. நான் பார்த்தேன் என்னடா யாழ்ப்பாணத்துக்கு வந்த சோதனைன்ட்டு. ஃபர்ஸ்ட்டா பார்த்ததும் ஒரு ஃபன்னுக்கு இல்லாட்டி ஒரு மீம் மாதிரி யாரோ கிரியேட் பண்ணி சும்மா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இல்ல அந்த போஸ்டர் வந்து உண்மையானது தான். அன்னபூரணி சொல்லப்பட்ட நபர் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நபர். யாழ்ப்பாணத்துக்கு இல்ல, இலங்கையில ஆன்மீகம் என்ற பெயர்ல அன்னபூரணி ஏன் வரக்கூடாது என்றதை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம். நான் கிருஷாந்த் ராஜ். தமிழ்நாட்டில் மிக சர்ச்சைக்குரிய ஒரு நபர் தான் அன்னபூரணின்னு சொல்லப்படுறவர். இவர் யாருன்றதை முதல்ல நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த வருகை ஏன் தடுத்து நிறுத்தப்படணும்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டையில் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து 4 பிள்ளைகள், அம்மா அப்பா. 4வது பெண் பிள்ளையா பிறந்தவர் தான் இந்த அன்னபூரணி. அதாவது சாதாரணமான எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர். 19 வயதில் திருமணம் நடக்குது. கணவனோட சேர்ந்து வாழ்றதுக்குன்னு சொல்லி அந்த மாவட்டத்தை விட்டு, சிவகங்கையை விட்டு சென்னைக்கு போய் வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே கணவனுக்கு மனைவிக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அதுக்குள்ள நாங்க போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா இந்த கதையை வந்து அவங்களே பொது வழியில சொல்லி இருக்கிறாங்க. தன் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல இந்த கதையை அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்களும் கதைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்படி கணவன் மனைவின்னு சொல்லி வாழும் போது ஒரு பிள்ளையும் இருக்கு. 2009ஆம் ஆண்டுல அரசு என்று சொல்லப்படுற ஒரு நபரை வந்து அன்னபூரணி சந்திக்கிறாங்க. அரசன் சந்திச்சதும் அவங்க நினைக்கிறாங்க, இவர்தான் எனக்கான ஒரு நபர், இவரோட தான் என்னுடைய வாழ்க்கை நீ வந்து போக போகுது. ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் வந்து எங்களுக்கு இருக்கு. 2 பேருக்கும் இடையில இருக்கிற அன்பு காதல்ன்றது சாதாரணமான ஒரு அன்பு காதல் மட்டும் கிடையாது. ஒரு பெருங்காதலும் பேரன்பும் 2 பேருக்கும் இடையில இருக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னால அரசை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லி அன்னபூரணிக்கு வந்து அவங்க மனசுல வந்து ஆழமா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காதல் உருவாகி இருந்தது. அப்ப தன்னுடைய குடும்பத்தை விட்டு, கணவனை விட்டு பிரிஞ்சு, சட்டபூர்வமா கிடையாது, அந்த நேரத்தில் கணவனை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய பெண் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு 2010ஆம் ஆண்டுல அன்னபூரணிக்கும் அரசுக்கும் இடையில திருமணம் நடக்குது. இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போய்கொண்டிருந்த நிலையில 2016ஆம் ஆண்டுல அரசு என்று சொல்லப்பட்ட அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தீட்சை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி இவங்களே சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு சமமான மாதிரியான நிலைமை, அருள் ஆசி கொடுக்கிற மாதிரி, அருள் வாக்கு கொடுக்கிற மாதிரி, ஆன்மீக சொற்பொழிவாற்ற மாதிரியான ஒரு நபர். மக்களுக்கு இவர் கை வச்சாருன்னு சொன்னா எல்லா வருத்தங்களும் குணமாகும்ன்ற மாதிரி மக்கள் தேடி தேடி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. 2016ஆம் ஆண்டுல இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. எப்படியே போய்கொண்டிருக்கும் போது 2019ஆம் ஆண்டுல கணவன் வந்து உயிரிழக்கிறார். அரசு என்று சொல்லப்படுற அந்த நபர் வந்து உயிரிழக்கிறார். அப்படி உயிரிழந்ததும் அரசு ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கு, அவங்களுக்கு இடையில ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே நினைச்சு சேர்ந்து வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப கணவன் செத்து போனதும் இருந்து யோசிச்சு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நானும் இந்த உலகத்தை விட்டு போகலாம்னு சொல்லி அன்னபூரணிக்கு தோணுது. அப்ப பக்கத்துல பாக்குற நேரத்துல தன்னுடைய பெண் பிள்ளை நித்திர முகத்தை பார்க்குற நேரத்தில் அவங்க யோசிக்கிறாங்க, இல்லை இந்த பிள்ளையை விட்டு நாங்கள் தனியே இந்த உலகத்தில் விட்டு போகக்கூடாது, இந்த பிள்ளைக்காவது நான் வாழணும்னு சொல்லி ஒரு மூலையிலிருந்து அழுது கொண்டிருக்கும் போது படம் மாதிரி ஒரு சினிமா மாதிரி அவங்களுக்கு முன்னால் ஒரு காட்சி தோன்றி இருந்ததாம். அரசு அந்த நபரும் தானும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்ற மாதிரியான ஒரு படம் ஓடி இருந்தது. இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, எதுக்கு முதல்ல பல ஜென்மங்கள்லையும் இதே ஜோடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம், இந்த ஜென்மத்திலையும் சேர்ந்து இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அதை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு படம் என்னுடைய கண்ணுல வந்து முன்னுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு சில நிமிஷங்கள் கடந்ததுக்கு பிறகு அந்த செத்து போன அரசினுடைய ஆன்மா, அவருடைய உயிர் என்னுடைய உச்சந்தலையில ஏறி உள்ளங்கால் வரைக்கும் பரவி இருந்தது. இந்த உடம்புல இருக்கிறது ஒருவருடைய ஆன்மா, ஒருவருடைய உயிர் மட்டும் கிடையாது, எனக்குள்ள இருக்கிறவர் அரசு. அரசு வந்து என்ன ஆட்கொண்டு இருக்கிறார். அதையும் தாண்டி எங்களை அறியாத, எங்களை கட்டுப்படுத்துற ஒரு சக்தி எங்களை ஆட்கொண்டு இருக்கு. இது ஒரு கடவுள், நான் என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பராசக்தி என்ற மாதிரி அவங்க தன்னைத்தானே காட்டிக்கொள்றாங்க. ஆனா இந்த மாதிரி 2021ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல, 4 வருஷங்களுக்கு முதல்ல இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து இவங்க பிரபல்யம் அடைய ஆரம்பிச்சதும் ஒரு சில இடங்கள்ல வந்து இவங்களை கும்பிடுறதுக்குன்னு சொல்லி, அவங்களுடைய அருளாசியை பெற்றுக்கொள்றதுக்கு, சொற்பொழிவை கேட்கறதுக்குன்னு சொல்லி ஏமாந்த ஒரு முட்டாள் கூட்டம் அவங்கள தேடி நூற்றுக்கணக்கானவர்கள் போறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. செங்கல்பட்டு என்று சொல்லப்படுற இடத்துல வந்து போஸ்டர் ஒட்டப்படுது, அதிகமானவர்கள் அங்க தேடி போறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வீடியோ வைரல் ஆகி இருந்தது. இந்த பெண் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா,
ஏற்கனவே அரசு என்று சொல்லப்பட்ட நபரோட சேர்ந்து வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க தானே. அரசுக்கும் ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த அன்னபூரணிக்கும் திருமணம் நடந்திருக்கு, விவாகரத்தாகல, சட்டபூர்வமா பிரியவும் இல்ல, ஒரு குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்கு. இந்த சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கு தானே, அந்த நிகழ்ச்சியில போய் இந்த 2 குடும்பமும் கலந்து கொள்றாங்க. இந்த பக்கம் அரசு அன்னபூரணி, மற்ற பக்கம் அரசுடைய மனைவி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி ஒரு விவாதம். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி எப்படி நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு நபர் தான் இந்த அன்னபூரணின்றது அந்த காலகட்டத்தில் வைரலாகி இருந்தது. ஒரு குடும்ப பிரச்சனை, இதை வந்து பொது வழியில எப்படி கதைக்கிறாங்கன்ற மாதிரி அது விமர்சனம் இருக்கு. அது வேற ஒரு டாபிக். இந்த மாதிரியான நிகழ்ச்சியில வந்து இவங்க கலந்து கொண்ட அந்த வீடியோவும் வைரலாகி இருந்தது. அன்னபூரணி அதுக்கு பிறகு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. நாங்க பிரிஞ்சி விவாகரத்து பெற்றுக்கொண்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் போனோம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் தானே சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்பட முடியும். ஆனா இயற்கையினுடைய நியதி அதுதான். இயற்கை எங்களுக்கு சொன்ன பதில் அதுதான். இயற்கை சொன்னதை கேட்டுதான் சொல்வதெல்லாம் நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருந்தோம். அதுக்கு பிறகு 2 பேருக்கும் விவாகரத்து நடந்து நாங்க சட்டபூர்வமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருந்தோம். அவர் பிறகு உயிரிழந்தார் என்ற மாதிரி ஒரு விளக்கம் கூட கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு நபர் அதுக்கு பிறகு திருவண்ணாமலைக்கு போறாங்க. செங்கல்பட்டுல பிரச்சனை வருது, அங்க அடிச்சு துரத்தப்பட்டதும் திருவண்ணாமலையில போய் ஒரு ஆலயம், ஒரு ஆச்சிரமத்தை வந்து அமைக்கிறாங்க. ஆலயம் ஆச்சிரமத்தை அமைக்கிறது இல்லாட்டி ஒரு அறக்கட்டளையை உருவாக்குறான். சட்ட ரீதியில வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது என்ற மாதிரி இந்த மாதிரியான போலி சாமியார்கள், தங்களை சாமியார்னு சொல்லி அடையாளப்படுத்துற நபர்கள், ஆனந்தாக்கள் இல்லாட்டி இந்த மாதிரியான பூரணிகள் செய்யற ஒரு விஷயம் இதுதான். ஒரு அறக்கட்டளை உருவாக்குறது, ஒரு ஆச்சிரமத்தை கட்டுறது, அங்க போய் யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்ற அடிப்படையில மதம் அதுக்கு பின்னால இருக்கு, அது வேற விஷயம். இந்த மாதிரி திருவண்ணாமலையில போய் அங்க ஒரு ஆச்சிரமத்தை வந்து இவங்க உருவாக்குறாங்க. அங்க ஆச்சிரமத்தை உருவாக்கி இருந்த காலகட்டத்தில் 3வது திருமணம் நடக்குது. 3வது திருமணம் நடந்ததும் கூட இதுக்கு முதல் திருமணம் நடந்த நவம்பர் 28ஆம் தேதி. இது 3வது திருமணம் கூட கிடையாது. சமூகத்தில் நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. எனக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி, என்ன ஒரு சக்தி வந்து ஆட்கொண்டு இருக்கு. அந்த சக்தியால தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சமூகத்தில் வேற வேற கருத்துக்கள் சொல்லப்படுது, வேற வேற பிரச்சனைகள் இருக்கு. இதை எதிர்கொள்றதா இருந்தா எனக்கு ஒரு திருமணம் தேவைன்றதுக்காக ரோஹித் என்றவரோட 3வது திருமணம் அன்னபூரணிக்கு நடக்குது. இந்த ரோஹித் என்றவர் யாருன்னு கேட்டா அதே ஆச்சிரமத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நபர். இவர் கடவுளுக்காக, பக்திக்காக, நம்பிக்கைக்காக, தன்னையே ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிற ஒரு நபர். இதனால இவரை நான் தெரிவு செய்திருக்கிறேன். இது இவருக்கும் எனக்கும் இடையிலான வாழ்க்கை மட்டும் கிடையாது, அரசு 2.0 என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அரசினுடைய இன்னும் ஒரு, அதாவது 2வது கணவருடைய இன்னும் ஒரு பரிணாமம் தான் இது. இதை பார்க்கறதுக்காக நீங்க எல்லாரும் திரண்டு வாங்கன்ற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி பக்தர்களுக்கு ஒரு அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த திருமணமும் 3 திருமணம் கூட நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு நபர் தான் ஆச்சிரமத்தை நடத்தி சட்ட ரீதியில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அறக்கட்டளையும் நடத்தி ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு மோசடிக்காரர் தான் இந்த அன்னபூரணி. மக்கள் வந்து தங்களுக்கு இருக்கிற அறியாமையில, அது எப்படியான அறியாமன்றதை கூட விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு வரைக்கும் போய்கொண்டிருக்கிறாங்க. இவருடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு இல்லாட்டி அந்த தீட்சை என்று சொல்லப்படுற போலியான தீட்சையை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி கட்டணம் அறவிடப்படுது. அவங்களுடைய பாஷையில சொல்றதா இருந்தால் அது கட்டணம் கூட கிடையாது, குருதட்சணை கொடுக்கப்படுது. இந்த குருதட்சணையை வந்து யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒரு போஸ்டர் வந்து நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அன்னபூரணி யாழ்ப்பாணத்துக்கு வர்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட இருக்கு. எந்த இடம் என்றது குறிப்பிடப்படல. 9 மணில இருந்து, காலையில் 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சில நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் சொல்லி அதுல கீழே போடப்பட்டிருக்கிற யாருன்னு சொன்னா, அன்னபூரணியினுடைய இலங்கை பக்தர்கள் என்ற பெயர்ல தான் இந்த இது வந்து பிரசுரமாகி இருக்கு. இந்த விளம்பரம் வந்து பிரசுரமாகி இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதுல சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அம்மாவினுடைய அருளாசியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அங்க வாங்க, அம்மா சொல்றதை கேட்டா உங்களோட வாழ்க்கையில வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, ஒளி வீசும், உங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், உங்களோட வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும், உங்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படும், அங்க வேற சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாண மக்களை இல்லாட்டி இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் இலக்கு வச்சு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து ஆகஸ்ட் மாதத்துல 10ஆம் தேதி நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையான ஒரு அறிவிப்புன்றதும் இப்ப வந்து அதே Facebook அக்கவுண்ட்ல, அவங்களுடைய Facebook அக்கவுண்ட்லயும் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஒரு மத நம்பிக்கைன்றது வந்து வேற விஷயம். மத நம்பிக்கையை வந்து யாரும் விமர்சிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அது மத நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது. இது மத நம்பிக்கை கிடையாது. இந்த வீடியோ கூட ஒரு மதத்தை
விமர்சிக்கிறதுக்கான ஒரு வீடியோவும் கிடையாது. அந்த தனிநபரை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப அன்னபூரணி அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில இருந்து கொண்டு என்ன செய்றாங்களோ, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்க கேள்வி கேட்க போறதும் கிடையாது. நாங்க எங்கேயாவது Facebookல பார்ப்போமா இருந்தா, சில நேரம் Facebookல பார்த்து ஒரு ஹாஹான்னு சொல்லி ரியாக்ட் பண்ண போறோம். இல்லாட்டி சாதாரணமா அத தட்டி விட்டு கடந்து போக போறோம். யாழ்ப்பாணத்துல வந்து இந்த யுத்தத்துக்கு பிறகு இலங்கையில இருக்கிற ஆட்கள பார்த்தா, தமிழ் ஆட்கள பார்த்தா சிலருக்கு எப்படி இருக்குன்றதே விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு. எங்கட தலையில வந்து மிளகு அரைக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு. அந்த வரிசையில இப்ப புதுசா வந்திருக்கிறவர் தான் இந்த அன்னபூரணி. இலங்கையில் இருக்கிற தமிழாக்களோட தலையிலையும் எப்படியாவது மிளகு அரைச்சு அந்த குருதட்சணையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, இப்ப சொன்ன மாதிரி ஆன்மீகம் மதம் என்றதையும் தாண்டி அது எந்த மதமா இருந்தாலும் கூட முட்டாள்தனம் இருக்குமா இருந்தா கடைசி வரைக்கும் மதத்தினுடைய பேரால, மதம் கிடையாது, மதத்தினுடைய பேரால யாராவது ஒரு நபர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்துறது வந்து நாங்க கடைசி வரைக்கும் ஆதரிக்க கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தானது. நாங்க சிரிச்சு போட்டு கடந்து போற ஒரு விஷயம் கூட கிடையாது. இன்னைக்கு அன்னபூரணி இங்க வர்றாங்க, ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு நிகழ்ச்சியா இருக்க போறது கிடையாது. அதனால இன்ஸ்பயர் ஆக போற இப்ப நாங்க சில தமிழ் படங்களை பார்க்குற நேரத்தில் ஹாலிவுட் படங்கள்ல இருந்து இந்த படத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதை வந்ததுன்னு சொல்லி டைட்டில் போடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அன்னபூரணிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம் என்று சொல்லி எல்லா இடங்களையும் தமிழாக்கள் வாழ்ற இடங்களையெல்லாம் அன்னபூரணிகளினுடைய இன்னும் ஒரு பிரதியை வந்து நாங்கள் பார்ப்போம். இல்லாட்டி ஆனந்தாக்களினுடைய இன்னும் ஒரு பிரதியையும் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து இது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நாளைக்கு வவுனியாவில், மட்டக்களப்பில், யாழ்ப்பாணத்தில்னு சொல்லி மாவட்டத்துக்கு ஒரு அன்னபூரணியை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்த முடியும். இதனால அன்னபூரணி அம்மாவினுடைய யாழ்ப்பாண வருகின்றது இல்லாட்டி இந்த ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக சேற்றிட்டம் என்ற பெயர்ல இலங்கைக்கு வர்ற பயணம்ன்றது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது. அன்னபூரணி அம்மா இலங்கைக்கு வர்றதுக்கு முதல்ல விரட்டப்பட வேண்டியது கட்டாயமானது. அவர் விரட்டப்படுவார். இலங்கைக்கு வர்றதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு அன்னபூரணி அம்மாவினுடைய வருகைக்கு அனுமதி கொடுக்கப்படுமா இருந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாளைக்கு நாங்க ஒவ்வொரு அன்னபூரணிகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்க போறோமா இல்லையான்றதை தீர்மானிக்க போறது நாங்க தான். இந்த பயணம் நிறுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.